ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா கம்பேக் கொடுக்கும் ஹெச்டிசி மீண்டும் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. புதிய ஃபோன் சீரியஸ் அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா iOS 18.4ஓட அப்டேட் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் Xiaomi 15 சீரியஸ் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன ப்ரைஸ்க்கு வரும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்ற மாதிரி டீட்டெயில் கிடச்சிருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் iPhone SE 4ஓட ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ லீக் ஆகிருக்கு, அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாம்சங்கோட A56ஓட ஸ்பெக் அண்ட் பிரைஸ் டீடைல் கிடைச்சிருக்கு. அது என்ன எப்போ லான்ச் ஆக போகுது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதெல்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இதே போல இன்ட்ரெஸ்டாக டெக் கண்டென்ட் தெரிஞ்சிக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்க ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா Xiaomi 15 சீரியஸ் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. Xiaomi 15 சீரியஸ் அடுத்த மாதம் லான்ச் பண்ணலாம், அல்லது ரெட்மி தரப்புலேருந்து 14 5G லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஃபோன் வரும் Xiaomi பிராண்ட்லேருந்து. ஒன்று Xiaomiலேருந்து 15 சீரியஸ் வரும், அப்படி இல்லைன்னா அவங்களோட இன்னொரு பிராண்டான ரெட்மிலேருந்து 14 5G வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட சைனாவில் லான்ச் பண்ணி Xiaomi 15 சீரிஸ் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கிட்ட ஆயிருச்சு. ஏன்னா சைனால அக்டோபர் மாசம் லான்ச் பண்ண Xiaomi 15 சீரிஸ் இந்தியாவில் இன்னும் வரல அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. இப்போ எப்போ வரலான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் பிப்ரவரியில் வரலான்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த Xiaomi 15 சீரிஸ் வரும், அல்லது ரெட்மியோட 14 5G இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஆனால் குளோபலாக பார்த்தீங்கன்னா Xiaomi 15 அல்ட்ரா பிப்ரவரி மாதம் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு 15 அல்ட்ரா வருமானு கேட்டிங்கன்னா வரும், ஆனால் இப்போ கிடையாது, பின்னாடி ஃபியூச்சரில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்போன்றது நான் அடுத்து சொல்கிறேன். Xiaomi தரப்புலேருந்து எந்தெந்த ஃபோன் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு லான்ச் ஆகும் பட்சத்தில் Xiaomi 15 வரலாம் அண்ட் 15 Pro வரலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் Xiaomi 14 5G வந்தால் என்ன ப்ரைஸ்க்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. Xiaomi 14 5G வந்தால் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இதோட பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன் 14C 5G, அது பேஸ் வேரியன்ட் 9999 இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதோட முந்தின வெர்ஷனான 13 5G பார்த்தீங்கன்னா 13999 இருந்துச்சு. அப்போ இந்த ஃபோன் என்ன ப்ரைஸ்க்கு வரலான்றது கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் கிட்டத்தட்ட ஒரு 15,000லேருந்து 16,000 ரூபாய்க்குள்ள வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் Xiaomi 15 சீரிஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா Snapdragon 8 Elite சிப்செட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2K ரெசல்யூஷன் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, IP68 கொடுத்திருக்காங்க, 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. அது இல்லாமல் 3 ட்ரிபிள் கேமரா, அது மூணுமே 50 MP கொடுத்திருக்காங்க, குவாட் கர்வ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே தரமாக கொடுத்திருக்காங்க. இது என்ன பிரைஸ்க்கு வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சைனாவில் பார்த்தீங்கன்னா Xiaomi 15 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் 15 பொறுத்த வரைக்கும் 53,500 ரூபாய்க்கு இந்திய மதிப்பில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ப்ரோ வெர்ஷனை பார்த்தீங்கன்னா 63,000 ரூபாய்க்கு இந்திய மதிப்பில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுவே இந்தியாவுக்கு வரும்போது என்ன பிரைஸ் வரும்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் 14 அண்ட் 14 அல்ட்ரா கம்பேர் பண்ணி பார்க்கல Xiaomiயோட 14 சீரிஸ் 69,999 ரூபாய்க்கு இருந்திருக்கு. அதனால இந்த வாட்டியும் அதே பிரைஸ் கிட்ட நெருக்கத்தில் தான் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது 70,000லேருந்து 72,000 வரைக்கும் 15 சீரிஸ் பேஸ் வேரியன்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்ணாங்கன்னா இவங்க காம்படிட்டிவ்ல இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட காம்படிட்டிவ் கம்பேர் பண்ணும்போது இவங்க பிரைஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கிற மாதிரி தோணும் அந்த சமயத்தில். அது மட்டும் இல்லாமல் 15 அல்ட்ரா இந்தியாவுக்கு வரும்போது என்ன பிரைஸ்க்கு வருமோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதே பிரைஸ்க்கு தான் 14 அல்ட்ரா லான்ச் பண்ணாங்க. அதனால 14 அல்ட்ரா யாரும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்தியாவில் 15 அல்ட்ரா லான்ச் பண்ணுற சமயத்தில் 14 அல்ட்ரா பிரைஸ் குறையும், அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் 14 சீரிஸும் பிரைஸ் குறைய போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா 15 சீரிஸ் லான்ச் பண்ணுறதுனால 14 சீரிஸ் பிரைஸ் குறையும். பிரைஸ் குறையும் போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் இப்போ ஒரு ஐஃபோன் யூஸருக்காக ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஐஃபோன் யூஸர் இப்போ மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபோனில் 2 வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அதுக்காக வாட்ஸ்அப் க்ளோன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஜிபி யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சு விட்டு வாட்ஸ்அப் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்ட்ரா ஃபோனில் ஒரு அக்கௌண்ட் தான் அப்படின்னு இருந்தாங்க. இப்போ ஆனால் டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் ஒரு ஆப் மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்தவித பஞ்சாயத்தும் வராது. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோன் மல்டிபிள் அக்கௌண்ட் சில சமயத்தை யூஸ் பண்ணும்போது உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை அவங்க ஸ்ட்ரைக் பண்ணி அப்படியே பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. நான் மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணும்போது அது என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை பேன் பண்ணணும், நீங்கள் உங்களோட வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணணும்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக எல்லா அக்கௌண்ட்டையும் முடிச்சு விட்ருவாங்க. அதனால வாட்ஸ்அப்
வாட்ஸ்அப்பில் இப்போ கொண்டு வர போகிறாங்க இந்த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் அக்கௌண்ட்னா 2 அக்கௌண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ஷனை இனிமேல் தான் கொண்டு வர போகிறாங்க. டெலகிராமில் காலங்காலமாக இருக்குது, வாட்ஸ்அப்பில் இனிமேல் தான் கொண்டு வர போகிறாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஒரே ஆப் 2 அக்கௌண்ட்டை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அது எந்த விதத்தில் யூஸ் பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும், ப்ராப்ளம் எதுவும் பண்ண மாட்டாங்களா வாட்ஸ்அப்லேருந்து, அது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அடுத்த நான் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஐஃபோனோட iOS 18.4 எப்போ வரப்போகுது, அதில் என்னென்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் எக்கச்சக்கமான அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, ஐஃபோனோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் சிரியோட அப்கிரேட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, 3 அப்கிரேட்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எக்கச்சக்கமான அப்கிரேடும் வரப்போகுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்சனல் கான்டாக்ட்ஸ் ஆன் ஸ்க்ரீன் அவேர்னஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிரியை வச்சு எல்லாருமே வந்து உங்களுக்கு ரொம்ப டாஸ்க்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி அப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து சில லாங்குவேஜுக்கு கூடுதலாக சப்போர்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சைனீஸ் அப்புறம் இங்கிலீஷ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் இங்கிலீஷ், சிங்கப்பூர், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், இட்டாலியன், ஜாப்பனீஸ், கொரியன், போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ் அண்ட் வியட்நாம் லாங்குவேஜ்னா வியட்நாமீஸ், இந்த லாங்குவேஜுக்குலாம் அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் இன்டெலிஜென்ட் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவோட ரிலிஜியன் லோக்கல் லாங்குவேஜுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நியூ எமோஜி வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 18.3 கொடுத்த விஷுவல் இன்டெலிஜென்ட் அப்கிரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் சம்மரிஸையும் அப்கிரேட் பண்ண போகிறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான இது வெர்ஷனையும் அப்டேட் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் ரெகக்னிஷன் எல்லாத்தையும் நாங்கள் அப்கிரேட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்னமும் பவர்ஃபுல்லாக கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, விவோ V50 இந்தியாவோட லான்ச் டைம்லைன் கிடச்சிருக்கு. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ விவோ V50யில் வரப்போகிற என்ன ப்ராசர், என்ன ஸ்பெக்குன்றதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விவோ வந்தால் V50யோட வரும். V50யோட வரும்போது V50 Pro வராது அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க. V50 Pro இப்போதைக்கு வரப்போகிறது கிடையாது. விவோ V50 மட்டும்தான் தனியாக வரப்போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்க. விவோ V50யை பற்றி நம்ம நேற்று ஒரு டெடிக்கேட்டடாக வீடியோ போட்டிருக்கோம். என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்கன்னு அதை பார்த்து தெரிஞ்சுங்க. அது என்ன ப்ரைஸ் வரப்போதும் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 40,000 பிரைஸ் வர வாய்ப்பு இருக்கு. 40,000 45,000 இந்த போன் வந்து விவோ V50 சீரிஸ் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, அடுத்த மாசம் லான்ச் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் சாம்சங்கோட A56 கேலக்ஸி A56 வந்து அது வந்து இந்தியாவுக்கு லான்ச்சிங்கில் வெயிட்டிங் இருக்குது. FCCயில் லிஸ்டிங் ஆகிருக்கு. அதனால் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ ஆகிருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, Full HD ப்ளஸ் டைனமிக் AMOLED டிஸ்பிளே வரப்போகுது. ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. இது வந்து எக்ஸினோஸோட ப்ராசஸரோட வரப்போகுது. எக்ஸினோஸ் 1580 ப்ராசஸரோட வரப்போகுது. இதில் வந்து பேஸ் மாடலாக 8GB RAM 8GB RAM 12GB RAM ரெண்டு வேரியன்ட் வரப்போகுது. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 128GB 256GB ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரப்போகுது. கேமரா பொறுத்த வரைக்கும் 50MP மெயின் கேமரா, 12MP அல்ட்ரா வைட், 5MP மேக்ரோ அல்லது டெலஃபோட்டோ அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 12MP தான் வரப்போகுது. இதுக்கு முந்தைய ஜென்ரேஷனில் 32MP இருந்துச்சு. அதை அப்படியே டவுன் கிரேட் பண்ணி 12MP கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன கன்றாவின்னு தெரியல, டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. டவுன் கிரேட் பண்ணதுக்கு ஒரு புண்ணியமாச்சும் இருக்கலாம். அது இல்லாமல் வேற ப்ராசஸராச்சும் கொடுத்துருக்காங்க. எக்ஸினோஸ் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, 5000 mAh பேட்டரி வரப்போகுது. கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 45,000 கிட்ட இந்த ஃபோன் வரத்துக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. 45,000. அது மட்டும் இல்லாமல் கேமராவை டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, போக்கோ F7 Pro அண்ட் F7 Ultra இந்த ரெண்டு ஃபோனும் இப்போதைக்கு வந்து இந்தியாவுக்கு வரப்போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்திய மார்க்கெட்டுக்கு இது வருமானே சந்தேகம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வரத்துக்கு அதிகபட்ச வாய்ப்பே கம்மி அப்படின்றது தான். ஏன்னா போக்கோ F7 வந்துச்சு. F6ஓட சக்ஸஸ் காரணமாக F7 பார்த்தீங்கன்னா
F7 வந்துச்சு, இந்தியாவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து F7ல பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, 1.5K LTPS F7 தான் வரும். F7 Pro, F7 Ultraக்குள்ள நான் எதுவுமே சொல்ல, அதெல்லாம் வராதுன்றதை தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் F7 மட்டும்தான் வரப்போகுது. அந்த F7ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, 1.5K ரெசல்யூஷனோட LTPS AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, 6.7 இன்ச் டிஸ்பிளே வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப் டிராகனோட 8S Elite வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 7000 mAh பேட்டரி வரப்போகுது. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வேற என்ன வரலான்னு கேட்டிங்கன்னா, 5G கனெக்டிவிட்டி வரப்போகுது, வைஃபையோட 6 சப்போர்ட் வரப்போகுது, ப்ளூடூத்தோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இதுதான். இது என்ன ப்ரைஸ்க்கு வரும்ன்றது அவங்க இன்னும் சொல்லலை. ப்ரைஸ் அப்டேட் வரும்போது மேற்கொண்டு அப்டேட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ரியல்மி நியோ 7 SE அதோட ஸ்பெசிஃபிகேஷன் கிடச்சிருக்கு. அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது TENAA வெப்சைட்டில் லிஸ்டிங் ஆனதுனால அந்த ஸ்பெசிஃபிகேஷன் கிடச்சிருக்கு. அதில் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சுங்க. இது பார்த்தீங்கன்னா திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.56 மில்லிமீட்டர் திக்னஸோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சு கொண்ட AMOLED டிஸ்பிளே வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பஞ்ச் ஹோல் கட் அவுட்டோட வரப்போகுது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. இதில் கேமரா பார்த்தீங்கன்னா 16 MP மெயின் கேமரா வரப்போகுது. பேக்கில் வந்து 2 கேமரா வரப்போகுது. ஒன்று 50 MP, அதுக்கப்புறம் 8 MP வரப்போகுது. இதில் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 8, 12, 16, 24GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 128, 256, 512, 1TB வரைக்கும் கொடுக்குறாங்க. இது எதுக்கு காம்படிட்டிவாக வரும் பார்த்தீங்கன்னா, ஐக்கியோட நியோட 10R காம்படிட்டிவாக வரும். அதை விட இது கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் பெட்டராக இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் 6850 mAh பேட்டரியை கொடுத்துட்டு 7000 mAhன்னு கதை விடுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. 7000 mAhலாம் கிடையாது, 6850 mAh தான் அக்யூரேட்டாக அப்படின்னு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து மீடியாடெக் டிமென்சிட்டி 8400 அல்ட்ராவோட வரப்போகுது. ஆண்ட்ராய்டு 15 பேஸ் பண்ணி வரப்போகுது. ரியல்மி UI 6.0 வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிங்க. இது என்ன ப்ரைஸ்க்கு வரலான்னு கேட்டிங்கன்னா, ரியல்மி 7 SE பொறுத்த வரைக்கும் சைனாவில் வந்து ஒரு 25,000 கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. இந்தியாவுக்கு வரும்போது அது 30,000 கிட்ட போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ரெட்மி K90 Pro வந்து இப்போ வந்து ப்ரைஸ் ஹைக்காக தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. ஏன்னா ரெட்மி தரப்புலேருந்து ஒன் ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் ஃபோனான K90 சீரிஸ் இந்த வருஷத்துக்கான ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் ஃப்ளாக்ஷிப் பார்த்தீங்கன்னா K80 சீரிஸ் இருந்துச்சு. அந்த K80 சீரிஸ்க்காக அப்கிரேடாக தான் K90 சீரிஸ் வரப்போகுது. இந்த K90 சீரிஸில் என்னென்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ன ப்ரைஸ்க்கு வரலாம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இந்த K90 சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் டிராகன் 8 Elite 2 வரலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து செகண்ட் ஆஃபில் வரப்போகுது. அதாவது ஜூன்லேருந்து இந்த ஃபோனோட டீட்டெயில் கிடைக்கும். இந்த ஜூனுக்கு அப்புறம் தான் இந்த ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. இது 2K ரெசல்யூஷனோட டிஸ்பிளே வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 50 MP வந்து பெரிஸ்கோபிக் டெலஃபோட்டோ கேமரா வரப்போகுது. அதுவும் லார்ஜர் அப்பச்சரோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ன ப்ரைஸ்க்கு வரலான்றது கேட்டிங்கன்னா, K80 கம்பேர் பண்ணக்குள்ள K70 கம்பேர் பண்ணக்குள்ள K80 வந்து ஒரு 4800 அதிகமாக விற்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா K90 பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா K80 விட அதிகமாக வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. K80 விட அதிகமாக வரும்போது என்ன ப்ரைஸ்க்கு வரலான்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50,000 மேலே வரலாம் சைனாவிலேயே அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கா. சைனாவிலேயே 50,000 மேலே வரலாம்னா இந்தியாவுக்கு வரும்போது கிட்டத்தட்ட இது வந்து இன்னமும் அதிகமாக தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஐஃபோனோட SE4ஓட லீக்டு வீடியோஸ் ஒன்று கிடச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கையில் வச்சு ஒருத்தர் அந்த ஃபோனை வந்து சுற்றி வீடியோ எடுத்திருக்காரு. அதில் வந்து ஐஃபோன் லோகோ எங்கேயுமே இருந்த மாதிரி தெரியல. ஆனால் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பேக்கில் வந்து பிளைனாக கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்கில் ஒரே ஒரு கேமரா இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு ஃப்ளாஷ் இருக்குது. அந்த கேமரா கொஞ்சம் பெரிய ரவுண்டாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா Type-C போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இதில் வந்து அவர் அந்த ஸ்டிக்கர் எதுவும் ஒட்டி இருக்கா இல்லைன்றது தெரியல. ஆனால் வந்து அவர் கிளிச்சாக தான் தெரியும். ஐஃபோன் லோகோ இங்கே கொடுக்கல. ஆனால் வந்து ஐஃபோன் சுற்றி ஒரு 4 செகண்டில் வீடியோ காமிச்சிருக்காரு. வேறு எந்த விஷயமும் இல்லை. ஐஃபோன் SE4 பற்றி நம்மளுக்கு எக்கச்சக்கமான டீட்டெயில் நம்ம சேனல்லே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இது $500 கிட்ட வரும்போது இந்தியாவுக்கு வந்து ஒரு 45,000 கிட்டத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா,
Fujifilm அப்படின்ற பிராண்ட்லேருந்து இந்தியாவுக்கு ஒரு கேமரா லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா லைட் வெயிட்டோட கேமராவோட XM5 அப்படின்ற மாதிரி ஒரு கேமராவை மிரர்லெஸ் கேமரா கொண்டு வந்திருக்காங்க. இது கிரியேட்டருக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து என்னென்ன ஸ்பெக் என்னென்ன ப்ரைஸ்க்கு வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதோட ஸ்பெக்கை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஸ்பெக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஏஐ பேஸ் பண்ண டிரைவன் கொடுத்துருக்காங்க. அதனால ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ஆட்டோ ஃபோக்கஸில் வந்து சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் லைக் அனிமல் அண்ட் வெஹிக்கிள் எல்லாத்தையும் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக கேப்சர் பண்ணணும். வீடியோ கேப்சர் பொறுத்த வரைக்கும் 6.2K ரெசல்யூஷனோட 30 ஃப்ரேம் 30 பிக்சல் கிடைக்கும், 30 FPS வரைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் 4:2:2 10 பிட் அப்படின்ற ஃபார்மேட் வரைக்கும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1080p ரெக்கார்ட் பண்ணும்போது 240 பிக்சல் வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 20 டிஃப்ரெண்ட் மோடு கொடுக்குறாங்க. என்கேஜ் பண்ணி வீடியோ குவாலிட்டி அதிகரித்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து மைக்ரோஃபோன்ஸ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 3 மைக்ரோஃபோன்ஸ் வந்து இன்பில்டாகவே நீங்கள் வந்து இருக்கும் மைக்ரோஃபோன்ஸ் ஆப்ஷன். அது மூலயமா உங்களோட விளாக் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓரளவுக்கு கேப்சர் கொடுக்கும், கிளியராக கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விளாகிங்க்கு ஷார்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு 9:1 வந்து சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேஷனுக்காக உங்களுக்கு அப்படி நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ன பிரைஸ்க்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல வருது. கேமராவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பட்ஜெட் கேமரா, மிரர்லெஸ் கேமரா அப்படின்னு தெரிஞ்சுங்களா. பட்ஜெட்னா என்ன பட்ஜெட், ரொம்ப கம்மியான பட்ஜெட்டாக வரும்னு கேட்டிங்கன்னா கேமராவில் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேஸ்டான பட்ஜெட். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 355 கிராம்ஸ் இருக்கு. இது என்ன பிரைஸ்க்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா பாடி மட்டும் அதாவது லென்ஸ் இல்லாமல் கிட்டத்தட்ட வெறும் பாடி மட்டும் 83,999 ரூபா வரும். அது மட்டும் இல்லாமல் 15 45mm வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற லென்ஸோட உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் 99,000 ரூபாய் கிட்ட நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா லாவா தரப்புலேருந்து யுவா ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த யுவா ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ்க்கு வந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். 6.7 inch கொண்ட HD+ LCD ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. 60Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 2.5D கிளாஸோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3GB RAM 64GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு மூலமாக 512GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். Android 14 Go எடிஷனோட வந்திருக்கு. கேமரா பொறுத்த வரைக்கும் 13MP ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா AI கேமரான்னு சொல்லி என்ன MP மென்ஷன் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் 5MP ஃப்ரண்ட் ஃபேஷிங் கேமரா இருக்குது. சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து 193 கிராம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 4G ஃபோன் தான். 5000 mAh கொடுத்துருக்காங்க. 10 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா 1 year சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன ப்ரைஸ் கொடுத்துன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரடியூஸ் ப்ரைஸாக ஒரு 6000 ரூபாய்க்கு வருது. 6000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன்னா ஒரு அது மட்டும் இல்லாமல் ஒரு 4G ஃபோன் தான் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்றது தான். ஒரு 6000 ரூபாய்க்கு கீழே ஒரு 4G ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இது ஒரு ஆப்ஷன்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா போட்ரானிக்ஸ்லேருந்து 2 பவர் சாக்கெட் கொண்டு வந்திருக்காங்க, பவர் எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா பவர் பிளேட் 22 அதுக்கப்புறம் பவர் பிளேட் 23ன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதோட குவிக் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து 2500 வாட்ஸ் அவுட்புட் கிடைக்கும். 8 யூனிவர்சல் பவர் சாக்கெட் கிடைச்சிருக்கு பவர் பிளேட் 23ல. 5 யூனிவர்சல் பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க பவர் பிளேட் 22ல. அது மட்டும் இல்லாமல் ரெண்டுத்துலேயும் வந்து 3 போர்ட் USB-A சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 20 வாட்ஸ் PD டைப் C PD சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 மீட்டர் லாங் ஒயர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்டிவிட்டி சைல்ட் சேஃப்டி ஷட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபயர் ரெசிஸ்டன்ட் பில்டு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. வால் மவுண்ட் ஹோல்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவர் பிளேட் 22 பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடியூஸ் ப்ரைஸாக 1249, பவர் பிளேட் 23 பொறுத்த வரைக்கும் 1399 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு 12 month வாரண்டி கொடுக்குறாங்க. இது இந்த ப்ராடக்ட் ஆஃபர் லிங்க்லாம் நம்ம வாட்ஸ்அப் லிங்க்ல இருக்கும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சாம்சங் எக்ஸினோஸோட 2500 அப்டேட் கிடச்சிருக்கு. அதில் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். சாம்சங் எக்ஸினோஸ் 2500 டெடிகேட்டட் சிப்ஸ். இந்த சிப்ஸை வந்து என்ன கேட்டிங்கன்னா சாம்சங்கோட ஓன் சிப்பு, வேறு எந்த ஃபோனும் யூஸ் பண்ண முடியாது. சாம்சங் தரப்பில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா பிரைம் கோர் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா X925 பிரைம் கோர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2Xலேருந்து 2.7 GHz கோர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து A520 வந்து A520
ரூபா பவர் எஃபிஷியன்ட் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அதிகபட்சம் என்ன ஃபோனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் கேலக்ஸியோட ஃபிளிப் 7ல் நாங்கள் இந்த Z Flip 7ல் Exynos 2500 வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்காங்க. இவங்க வந்து இந்த வாட்டி வந்து இது ஃப்ளிப்பில் பார்த்தீங்கன்னா எந்த வேறு பிராண்டு ப்ராசஸரும் போகல, இவங்களோட சொந்த ஓன் ப்ராசஸரோட போயிருக்காங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இமேஜ் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். S25ல என்ன இமேஜ் குவாலிட்டி கொடுக்குறோமோ சீரியஸில் அதை போலவே இந்த வந்து ஃப்ளிப் 7லேயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் சாம்சங் வந்து One UI 8 பற்றி அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த 8 பற்றி என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, One UI 7 இப்போ வந்துச்சா, One UI 8 வந்து கூடிய சீக்கிரத்தில் விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 15 பேஸ் பண்ண One UI 7 வந்துச்சு. இப்போ வந்து ஆண்ட்ராய்டு 16 கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. அதனால ஆண்ட்ராய்டு 16 டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால One UI 8 நாங்கள் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால ஆண்ட்ராய்டோட செகண்ட் டெவலப்பர் ப்ரிவியூவும் கிடைச்சிருச்சு. அதனால வந்து கூடிய சீக்கிரத்தில் One UI 8ஓட டெவலப்பர் ப்ரிவியூ கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு வந்து 16 டேபிள் வெர்ஷன் வர வந்து கொஞ்ச நாள்லயே வந்து One UI 8ஓட ஸ்டேபிள் வெர்ஷனும் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு 16 பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் செகண்ட் பீட்டா வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஏப்ரல் ஆர் மேல வந்து பீட்டா 4 கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஜூனில் பார்த்தீங்கன்னா 16 சீரிஸோட ஸ்டேபிள் வெர்ஷன் வந்துடும். அதே போல தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க, இதை பேஸ் பண்ணி தான் இவங்க யூஸ் பண்ணுறதுனால One UI 8 பொறுத்த வரைக்கும் இதே ஸ்கேலில் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் One UI 8 பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரத்தில் வந்து அவங்க ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து டெவலப்பிங் ப்ரிவ்யூ கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. கொஞ்ச நாள் செகண்ட் குவார்ட்டரில் வந்து One UI 8 பற்றி வந்து ஃபுல் டீட்டெயில் கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் சாம்சங் வந்து ஆண்ட்ராய்டு 16 ரிலீஸ் பண்ணுறப்பயே இவங்களும் One UI 8 சாம்சங் ஃபோன்ஸுக்கு ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, HTCயோட ஒரு கம்பேக் கொடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு HTC வந்து மீண்டும் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. HTC வந்து ஒன் ஆஃப் த டாப் ஆஃப் த கம்பெனியாக இருந்த பிராண்ட், மொபைல் பிராண்டு டாப் ஆஃப் த இருந்த HTC இப்போ வந்து மீண்டும் வந்து மொபைல் பிராண்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 2025 லான்ச் பண்ண போகிற 2 ஃபோனுக்கான கூகுள் ப்ளே கன்சோலுக்கு அந்த லிஸ்ட்டில் ஸ்பாட் அவுட் ஆகிருக்காங்க. அந்த ஃபோன் பேர் என்னன்னு HTC சீரிஸோட Wildfire E7 அண்ட் E4 Plus என்ற ஸ்மார்ட் ஃபோனு. இதெல்லாம் பட்ஜெட் செக்மெண்டான ஸ்மார்ட் ஃபோனு. இதில் வந்து என்ன ப்ராசஸர் கொடுக்க போகிறாங்க, என்ன ஸ்பெக் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் கொடுக்க போகிறாங்க. அதனால வந்து இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, HTCயோட Wildfire E4 என்ற ஃபோனோட டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இது வந்து வாட்டர் டாப் பஞ்ச் ஹோலோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனோட வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. 6.1 இன்ச்சு கொண்ட IPS LCD ஸ்க்ரீனோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கிறது அப்படியே ஒன்று சொல்லிடுறேன். இது என்ன பட்ஜெட் செக்மெண்ட் ரொம்ப பட்ஜெட் கம்மியில் வரதுனால இதில் வந்து எல்லாமே ஹையாக எதிர்பார்க்க முடியாது. இது வந்து ஒரு 15 இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா ஒரு 15,000 கீழேயும் வரும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. 15 கீழே வந்தால் கூட இந்த ஃபோனை யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்பெக் ரொம்ப லோ இருக்கும். ஒரு 12,000 கீழே ஒரு 10,000 கிட்ட வந்தாங்கன்னா வாங்குறதுக்கு எல்லாரும் யோசிப்பாங்க. அது என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, ஒரு 13 MP கேமரா கொடுத்துருக்காங்க. பேக்கில் 2 MP கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து 1080p 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது. 8 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இனிசாக் T606 சிப்ஸோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 6GB RAM 128GB இன்பில்ட் மெமரி வருது. ஸ்டோரேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு கொடுத்துருக்காங்க 1TB வரைக்கும். 4G ஃபோன் தான். அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத்தோட 5.0 வரப்போகுது. வைஃபையோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் USB Type-C 2.0 வரப்போகுது. 5000 mAh பேட்டரியோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஃபோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 கீழே வந்தால் இந்த ஃபோனை எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனால் வந்து இது வந்து அவங்க போட்டிருக்க ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8,000 வரும்னு சொல்லியிருக்காங்க. 8,000 இது வருமானு கேட்டிங்கன்னா, HDFC இந்தியாவுக்கு வராது. வேற கண்ட்ரியில் இந்த 8,000 பிரைஸ் ரேஞ்சில் வராதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுக்கு வருமானதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு இவங்க சொல்ற மாதிரி ஒரு 8,000 பிரைஸ் கிட்ட வந்துச்சுன்னா இந்தியாவில் வந்து இந்த ஃபோனை வாங்குறதுக்கு ஒரு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா HTCன்ற பிராண்டை நம்பியே நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. இதை பற்றி உங்களுடைய கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டாக டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணிங்க, கண்டிப்பாக ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற ப்ராடக்ட்டோட ஆஃபர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கிடைக்கும். நம்ம வாட்ஸ்அப் சேனலை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்க. அப்போ தான் நீங்கள் ஆஃபர்லாம் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.